வேளையில எளிமின் ஜீவன் இருட்டு வழியாக உங்களை அன்புடன் நான் சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான ஒரு பாதுகாப்பு உங்கள் குடும்பங்களை பரிபூர்ணமாக மூடிக்கொள்வதாக. இந்த உலகத்திலே நாங்கள் நற்சாட்சி பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக எங்களை விரும்புகிறார். தேவன் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே பல பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல சாட்சியை பெற்றவர்கள். முக்கியமாக ஸ்தேவானை பார்க்கும்போது அப்போஸ்தலனுடைய 6ஆம் அதிகாரம் சொல்லுது நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே நற்சாட்சி உள்ள ஒரு மனுஷன் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள மனுஷன், நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். அப்போஸ்தலனுடைய 10ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை பார்க்கிறோம். அவனையும் வேதத்துல போட்டு அவனையும் நல்ல சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு என்று வேதம் சொல்கிறது. அவனும் ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்றவன். ராணுவ அதிகாரியா இருந்தாலும் ஒரு சாட்சி பெற்றவன். தீமோத்தேயுவை குறித்து சொல்லுது அவனும் நற்சாட்சி பெற்றவன். அப்போஸ்தலனுடைய 16 சொல்லுது சகோதரனே, நற்சாட்சி நீ பெற்றவனாய் இருக்கிறான், நல்ல ஒரு சாட்சி பெற்றவனாய் இருக்கிறான் அங்கே வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அனனியாவை பார்க்கிறோம். அப்போஸ்தலனுடைய 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், சகல யூதராலும் நல்லவன் நற்சாட்சி பெற்றவன். இப்படியாக பல பேர்கள் வேதத்திலே போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்மை குறித்து என்னை குறித்து யாராவது நற்சாட்சி சொல்கிறார்களா? இந்த மனுஷன் நல்லவர், இந்த மனுஷன் நல்ல சாட்சி உள்ள மனுஷன், இந்த நல்ல மனுஷன் என்று சொல்லுவதற்கு நாம் அதுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இந்த காலங்களில் கொஞ்சம் சோதித்து பார்ப்போமாக. எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை நாங்கள் திருந்த வேண்டும், எந்த இடத்துல மாறுதல் அடைய வேண்டும், எந்த இடத்துல ஆண்டவரை மூளை இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பிள்ளைகள் போல நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இந்த காலத்தில் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ எனக்கு கிருபைதார் என்று கேட்க போறோம். அதை நடத்துகிற ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவாராக. உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். வாழ்க்கையை அவர் இன்னும் மென்மேல உயர்த்தி வழிநடத்த அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. பல பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் நல்ல சாட்சி பெற்றதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றுவீராக. எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் திருந்தப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல மாறுதல் அடைய வேண்டுமோ, எந்த இடத்துல மர்வமாக்கப்பட வேண்டுமோ, என் கர்த்தனை மாற்றி அமைப்பீராக. உடைய தேவ ஆவியா நடத்தும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மர்ம பிதாவே. ஆமென்.